உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட PR Accounting and Controlling நிறுவனத்தை நாடுங்கள். PR Accounting and Controlling உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி. VTS Finance GmbH சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க, வீட்டுக்கடன், தனிநபர் வங்கிக் கடன், வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பட விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா? மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா? உங்களுக்கு தரமான முறையில் சோலார் பூட்டி தரப்படும். விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம். VTS Finance GmbH. ஹாய், வெல்கம் டு ஸ்விஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றொரு மிக முக்கியமான எபிசோட் மூலமா சந்திக்கிறோம். முக்கிய செய்தி எபிசோட் உங்களோடு இணைய போகுது. வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம். சுவிட்சர்லாந்திலேயே பிறந்தவர், ஆனா இப்போ அவருக்கு நாடு கடத்தல் உத்தரவை எதிர்நோக்கிறதுக்கான துர்ப்பாக்கிய சந்தர்ப்பம் வந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்றத இந்த எபிசோட் மூலமா பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்துல தான் இந்த இலங்கை இளைஞர் கெவின் பிறக்கிறார். இருந்தாலும் நாடு கடத்தல் உத்தரவை இப்போ அவர் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காரு. இதனால சுவிட்சர்லாந்துல தங்கி இருக்கிறதுக்கான கடும் போராட்ட பிரயத்தனத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்துல அகதியாக இருந்த குழந்தை கெவின் இருக்கார் இல்லையா, அதுக்கப்புறமாக அவருடைய தந்தை இலங்கைக்கு கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச காலம் இலங்கையில இருந்தவங்க அதுக்கப்புறமா, அதாவது கெவின் இளைஞர் ஆனதுக்கு அப்புறமாக மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு திரும்புறாங்க. இதுக்கப்புறமா தான் இப்போ அவர் தங்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. கெவின் சுவிட்சர்லாந்துல தன்னுடைய பகுதியில் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது எல்லாமே பழையபடியே இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்குது அப்படின்னு உணர்றாரு. தன்னுடைய நண்பர்களோடு ஏறி விளையாடிய சைக்கிள் நிறுத்துற இடங்கள், பள்ளியினுடைய கல்லாங்குறிகள்ல விளையாடிய நினைவுகள், பள்ளிக்கால கண்காணிப்பாளர், வருடாந்த விழாக்கள், பாடசாலையின் நூற்றாண்டு கொண்டாட்டத்துல பாடிய பாடல், இது எல்லாமே அவருடைய மனதுல அற்புதமாக அந்த இடங்கள்ல நடமாடும் போது வாரதா சொல்றாரு. இப்போ 20 வயது கெவினுக்கு சிரிச்சிட்டே அவர் தன்னுடைய குழந்தை பருவ நினைவுகள் எல்லாம் மீட்டிக் கொள்றாரு. இப்படி சந்தோஷத்துல பல நினைவுகளை சொல்றவரு கவலையில ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. பழைய வீட்டோட முன்னாடி இருந்த ரயில் பாதை இப்போ காணாம போய் இருசக்கர வாகனத்துக்கான பாதையாக மாற்றப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து மற்ற எல்லாமே மாறாதபடியே இருக்குன்னு சொல்றாரு. கெவின் ஒரு சாதாரண குழந்தையா தான் இருக்காரு. 2004ஆம் ஆண்டுல லுசன்ல கெவின் பிறக்கிறாரு. 5ஆம் வகுப்பு வரைக்கும் சுவிட்சர்லாந்துல கல்வி கற்கிறாரு. 1990 இலங்கையில பாரிய யுத்தம். அதுக்கப்புறமாக கெவினோட தந்தை தப்பி போறாரு. அந்த தந்தை மூலமாக அகதிகள் அப்படின்னு சுவிட்சர்லாந்து அரசால அங்கீகரிக்கப்படுறாங்க. அவருடைய தந்தை இறுதியில 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பின்னாடி இலங்கைக்கு திரும்ப முடிவு செய்யறாரு. அதுக்கப்புறமாக கிழக்கு கரையோர நகரமான கல்முனையில தான் அவங்களுக்கு தேவையான வீட்டையே கட்டி கொள்றாங்க. கெவினோட தந்தையை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கும். தாயார் சுவிட்சர்லாந்துல தன்னுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்க. தையல் வேலை அவங்களுக்கு ரொம்பவே அத்துப்படி, அதனால சிறு வருமானத்தையும் விட்டிக்கிறாங்க. ஆனா அவருடைய கணவரோட கட்டாயத்தால குடும்பம் இலங்கைக்கு திரும்புது. 2014ஆம் ஆண்டு கெவினோட தந்தை இருக்காரு இல்லையா, குடும்பத்துக்கே குடியுரிமை ரத்து செய்யற கோரிக்கை அதிகாரிகள்கிட்ட சமர்ப்பிக்கிறாரு. இதனால புதிய இடத்துல கெவினுக்கு தனிமைதான் மிஞ்சுது. பள்ளியில மாணவர்களும் ஆசிரியர்களும் அவரை ஏற்க மறுக்கிறாங்க. அவங்க எங்களை விரும்பல அப்படின்னு கெவின் சொல்றாரு. வெளிநாட்டில இருந்து வந்தா இலங்கையில தனிமைதான் மிச்சம் அப்படின்னு தவர் உணர்றாரு. இதனால இந்த தனிமை இருக்கு இல்லையா, அவருடைய பள்ளி வாழ்க்கையில பாரிய மோசமான மாற்றத்தை கொண்டு வருது. 2021ஆம் ஆண்டு அவருடைய தந்தை உடல்நல குறைவு காரணமா இறந்து போறாரு. அதுக்கப்புறமா மீண்டும் கெவின் சுவிட்சர்லாந்து திரும்புறதுக்கு முடிவு செய்யறாரு. இதனால 2004ஆம் ஆண்டு ஒரு ஆட்கடத்தல்காரன் மூலமா சுவிட்சர்லாந்து வராரு. அவர்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது, கைபேசி கூட கிடையாது. நண்பரோட தொலைபேசி எண்ணை மாத்திரம் வச்சிருக்காரு. ஒரு பழைய அறிமுகத்தால பாசல் நகரில் அகதிக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியுது. அதுக்கப்புறமா அவர் ஒப்வால்டன்ல இருக்கக்கூடிய அகதி முகாமுக்கு மாற்றப்படுறார். இந்த சந்தர்ப்பத்துல கெவின் 5ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு படிப்பிச்ச ஆசிரியரை சந்திக்கிறாரு. அவரும் கெவின் பற்றிய பல நினைவுகளை மீட்டிக் கொள்றாரு. டீச்சரோட பேசிட்டு இருக்கும் போது நான் என்னுடைய சொந்த ஊருக்கு மீண்டும் வந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கும்போது சில நாட்கள் கழியுது. அந்த சந்தர்ப்பத்துல பழைய நண்பரை எதிர்பாராத விதமா கெவின் சந்திக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில இருந்து நண்பனோட குடும்பத்தோட தற்காலிகமாக அவர் தங்குறாரு. இப்படி இருக்கும் போதுதான் பாரிய அதிர்ச்சியான சம்பவம் கெவினுக்கு வருது. என்னன்னு தெரியுமா, சுவிட்சர்லாந்து
வெளியேற்ற அதிகாரிகள் கெவினோட கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. அவரோட மனப்பதிவு, மனநலம் உள்ளிட்ட அம்சங்களை அரசு கணக்குல எடுத்துக்கொள்ளல. மேன்முறையீடுகளும் தோல்வி காணுது. இப்போ கெவினுக்கு எதிராக நாடு கடத்தல் உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நான் ஒத்துழைக்க விரும்புறேன், விலங்கிட்டு வெளியேற்ற முடியாது அப்படின்னு கெவின் சொல்றாரு. கெவின் சுவிட்சர்லாந்துல மீண்டும் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுக்கு முயற்சித்துக்கிட்டே இருக்காரு. ரயில்வே துறையில பயிற்சி மேற்கொள்ள விரும்புறாரு. குழந்தை பருவத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே ரயில்கள் போற வார சந்தர்ப்பங்கள் எல்லாம் ரசிச்சவர், நேசிச்சவர் என்றதால அது அவருடைய கனவு பாதையாகவே மாறி இருக்கு. ஆனா சுவிட்சர்லாந்து அரசு அவரை நாடு கடத்துறத உறுதிப்படுத்தி இருக்கு. நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், இங்கதான் என்னுடைய வாழ்க்கை, ஆனா ஏன் எனக்கு தங்க முடியாது அப்படின்னு கெவின் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சிருக்காரு. கெவின் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா அவர் கடுமையான உளவியல் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் அப்படின்னு மருத்துவ நிபுணர்களும் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதனால கெவினோட கோரிக்கை மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா என்ற மிகப்பெரிய கேள்வியோட இந்த எபிசோட நிறைவுக்கு கொண்டு வர மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி.